மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட ரேங்க் லிஸ்ட் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து நமக்கு கிடச்சிருக்குது. அந்த அப்டேட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். www.medicalselection.org அப்படிங்கிற வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு அப்டேட்ஸ் டெய்லி கொடுக்குறாங்க. எம்டிஎஸ் கோர்சஸாக இருக்கட்டும், எம்பிபிஎஸ் கோர்சஸாக இருக்கட்டும், பிடிஎஸ் கோர்சஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பட் நம்மளோட பாராமெடிக்கலுக்கு மட்டும் ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. ரேங்க் லிஸ்ட் குறித்து எந்த ஒரு அப்டேட்டும் இது வரைக்கும் நமக்கு தரல. நம்ம எல்லாருமே அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி மோர் தென் 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து நமக்கு ஹெல்ப்லைன் நம்பர் நிறைய கொடுத்துருக்காங்க. சரி, அந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணப்போ அவங்க அப்டேட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேலே தான் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட ரேங்க் லிஸ்ட் குறித்த அப்டேட்ஸ் வெப்சைட்டில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நம்ம கால் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, வெப்சைட் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேலே வெப்சைட்டில் அப்டேட் வரும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம மட்டும் இல்லை, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி கேட்டப்போ இதே பதில தான் அவங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் கூட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, மேம் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேலே தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரும்னு சொல்கிறாங்க, அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நானுமே கால் பண்ணப்போ ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேலே தான் நமக்கு அப்டேட் வரும் அப்படிங்கிற ஒரு பதில் தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேங்க் லிஸ்ட் ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னா, எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அண்ட் நீட் கவுன்சிலிங்னால தான் நமக்கு தாமதம் ஆகுது. ஸோ நமக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆன உடனே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஷெடியூலும் கொடுத்துருவாங்க. கவுன்சிலிங் ஷெடியூலும் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து கடகட நடத்திடுவாங்க, லேட் பண்ண மாட்டாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பொறுமை அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக தேவைப்படுது. அளவுக்கு அதிகமாக நம்ம ஆல்ரெடி காத்திருந்துட்டோம். இன்னும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். காத்திருப்போம்.